எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து போட் நெக்கு. அதுக்கான சுடி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக இருக்கிற சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. க்ளோஸாக இருக்கிற சைடு நம்ம சைடு இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாருக்குமே இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் போட் நெக் பண்ணாலும் நார்மல் நெக் பண்ணாலும் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே ஷோல்டருக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம அலவுன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்க்கும் நீங்கள் வந்து 28 செஸ்ட்டாக இருந்தாலும் சரி, 48 50 செஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம 1/2 இன்ச் அலவுன்ஸ் விட்டால் போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போட் நெக்குக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த போட் நெக்காக நம்ம வந்து நெக்கோட வித்து வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கணும், ஷோல்டர் வந்து கம்மியாக இருக்கணும். நெக்கு வந்து இப்போ இது வந்து 32 செஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து 4.25 வந்து நான் நெக் வித் வைக்கிறேன். அதாவது நீங்கள் 30 32 34 செஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் 4.25 வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா யாருக்கு எவ்வளோ வைக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஷோல்டர் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்கு வந்து 4.25, ஷோல்டர் வந்து 1.5 இன்ச்சு. இது வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக் எடுத்துக்கலாம். நெக் எடுக்கும்போது ஷோல்டரோட சென்டரில் ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 6 இன்ச்சு வந்து நெக் வைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து 6 இன்ச்சு தான் வரும் போட் நெக்குக்கு. கொஞ்சம் அதிகம் ஆக ஆக 1/2 இன்ச் வந்து கூடும். அந்த கிராஸ்லேருந்து நம்ம 6 இன்ச்சு ஷோல்டர் சென்டர்லேருந்து 6 இன்ச்சு வச்சா எங்கே 6 இன்ச்சு வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மார்க்கை வந்து சேர்த்து விட்டுருங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து போட் நெக்குக்கு 6 இன்ச்சு தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்ஹோல் வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோலுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து 13 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாருக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஷோல்டர்லேருந்து 13 இன்ச்சு ஃபஸ்ட்டு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்து நம்ம வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் வரணும். ஓகேங்களா? அங்கேருந்து நம்ம 7.5 இன்ச்சு, நான் 7.5 இன்ச்சு எங்கே வைக்கிறேன்னு பாருங்கள். கீழேருந்து மேலே வரைக்கும் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். அந்த 13லேருந்து 7.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வந்து நம்ம கீழேருந்து மேலே வர்றோம். ஓகேவா? இந்த மாதிரி 7.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஷோல்டரோட பாயிண்ட்டுக்கும் அந்த 7.5 இன்ச்சு பாயிண்ட்டுக்கும் வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆமோல் வந்து இதே ப்ரொசீஜர் தான். ஆல்ரெடி நான் வேறு மெஷர்மெண்ட் சுடிதாரம் போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பேண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 1 இன்ச் அலவுன்ஸு. ஓகேவா? 1 இன்ச்சு வந்து சென்டராக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்லேருந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான். எல்லாருக்குமே இந்த வந்து ஆம்ஹோல் வந்து இந்த ப்ரொசீஜரில் எடுத்திங்கன்னா எல்லாருக்குமே ப்ராப்பராக செட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செஸ்ட் எடுக்கலாம். செஸ்ட்டு வந்து ஷோல்டர்லேருந்து 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் மேக்ஸிமம் 8 இன்ச்சு தான் வரும். ஓகேவா? அங்கேருந்து அவங்களோட செஸ்ட்டு மெஷர்மெண்ட் எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கலாம். இவங்களோட மெஷர்மெண்ட் வந்து 32 வந்து நம்ம 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் டேப்பை. நீங்கள் 50ஆக இருந்தாலும் 40ஆக இருந்தாலும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருந்தாலும் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து டேப் வந்து 4ஆக மடித்து அந்த 8 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஏன் நம்ம வந்து டேப் வந்து 4ஆக மடிக்கிறோன்னா, கிளாத்தும் நம்ம 4ஆக வச்சுருக்கோம், அதே மாதிரி டேப்பை வந்து நம்ம 4ஆக மடிக்கிறோம். ஓகேவா? அங்கேருந்து இப்போ ஆமோலும் நம்ம வந்து எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷோல்டருக்கும் அந்த ஆம்ஹோலுக்குமே செஸ்ட்டுக்குமே வந்து அந்த கிராஸ் கிடைக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வச்சது கரெக்டு அப்படின்னு மெஷர்மெண்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் ஹிப் மார்க் பண்ணிடலாம். செகண்ட் ஹிப் வந்து ஷோல்டர்லேருந்து 19 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓவரால் வந்து ஹிப், அதாவது இந்த ஸ்லிட்டோட மெஷர்மெண்ட் வந்து 19 20 21 அப்படி தான் வரும். யாருக்கு எவ்வளோ வரணுங்கிறது நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ 19 இன்ச்சில் வந்து நம்ம செகண்ட் ஹிப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 32 இருக்குது அவங்களோட செஸ்ட் அந்த செகண்ட் ஹிப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா? அப்போது அதையும் நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். ப்ரொசீஜர் எல்லாருக்குமே இதே தான். ஓகேங்களா? இப்போ செஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹிப்பும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து செஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் ஹிப் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட் ஹிப் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட் ஹிப் எந்த இடத்துல வரணும் அப்படின்னா, நமக்கு செஸ்ட்டுக்கும் செகண்ட் ஹிப்புக்கும் சென்டரில் தான் நம்மளுக்கு, அதாவது ஷோல்டர் பாயிண்ட் அந்த ஆம்ஹோல் முடியுது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு சென்டரில் வரும். ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கணக்கு. இப்போ இவங்களோட ஃபஸ்ட் ஹிப் வந்து எவ்வளோன்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டேப் வச்சு பார்த்தா அவங்களுக்கு 27 வருது. ஓகேங்களா? அப்போ 27 வந்து நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணி டேப்பை அதை வந்து நம்ம ஹிப்பாக வந்து ஃபஸ்ட் ஹிப்பாக வந்து கனெக்ட் பண்ணி மடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஷேப் பார்த்தோம் அப்படின்னா
இந்த ஆம்ஹோல் கிட்ட இருந்து கொஞ்சம் மேலே இருந்து அப்படியே உள்ளே வளைஞ்சி கொடுத்து வெளியில் வரணும் செகண்ட் ஹிப் கிட்ட. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்த வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டு. அதை நம்ம வந்து அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிடும் நம்ம பண்ணது தப்பாக ரைட்டான்ட்டு. இந்த மாதிரி ஷேப் கிடைக்கிறோம். அப்போ ஷேப் தொப்பையே இருந்தாலும் நம்மளுக்கு லைட்டாக ஹிப்பு கிட்ட 1 இன்ச்சு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இருந்ததுன்னா கரெக்டு. ஓகே, இப்போ வந்து ஃபுல் பாடி லென்த் என்னன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு ஃபுல் பாடி லென்த் வந்து 38 இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம லைனிங்க்கு வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 37 வச்சுக்கலாம். ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் கரெக்டாக அப்படியே கீழே போனீங்கன்னா 37 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனிங்கே 37 தான் இருக்குது. ஓகேவா? அதனால் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து அந்த 37ல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லிட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம செகண்ட் ஹிப்பில் இருந்து இப்போது ஸ்ட்ரைட் வந்து நம்ம போடக்கூடாது. அது எது தப்புன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் வந்ததுன்னா அது தப்பு. ரொம்ப வந்து விலைக்கும் எடுத்துக்கிடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து தப்பு. இதுக்கு அடுத்து நான் எப்படி எடுக்கணுங்கிறத நான் காட்டுறேன். இதில் நான் குட்டி குட்டி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1 இன்ச்சு வந்து அலௌன்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரைட்லேருந்து 1 இன்ச் அலௌன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த 1லேருந்து அப்படியே அந்த ஸ்ட்ரைட்லேருந்து கிராஸ் எடுத்திங்கன்னா அதுதாங்க எல்லாருக்குமே மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், லைட்டாக அந்த 1 இன்ச்சு வந்து கிராஸ் வரணும். சப்போஸ் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா 1.5 அப்படி வரும். மீதி மேக்ஸிமம் ஓவரால் வந்து 1 இன்ச்சு தான் உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். இந்த அளவுக்கு எடுத்தால் தான் நம்ம போட்ட பிறகு சுடிதார் வந்து செம்ம நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ வந்து அதுக்கு அடுத்து இப்போ நாம் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் மார்க் தான். இப்போ வந்து நம்ம அலௌன்ஸ் வந்து 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஹிப்பு வரைக்கும் வந்து 2 இன்ச்சு கூட விட்டுக்குங்க. அதுக்கு மேலே வந்து 1 இன்ச்சு விட்டால் போதும். ஸ்லிட்டு மடித்து அடிக்க நம்மளுக்கு 1 இன்ச்சு விட்டால் போதும். ஓகேவா? ஒரிஜினல் எப்போவுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ பாருங்கள், ஷேப் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து அலௌன்ஸோடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து நான் 1 இன்ச் அலௌன்ஸ் வந்து ஸ்லிட்டு வரைக்கும் நம்ம 1 இன்ச் அலௌன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்லிட்டு மார்க் கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே 2 இன்ச் அலௌன்ஸ் போட்டு போய்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரித்து தைக்கிறதுக்காக ஃப்யூச்சரில் அவங்க 10 இயர்ஸ் ஆனாலும் அவங்க தாராளமாக இந்த சுடி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம அலௌன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆம் ஹோலில் 1/2 இன்ச் அலௌன்ஸ் கொடுத்துக்குங்க. எல்லாருக்குமே ஆம் ஹோலில் 1/2 இன்ச்சு தான் வரும், ஷோல்டர்லேயும் 1/2 இன்ச்சு தான் வரும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஒரிஜினல் மார்க்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ஹிப்புக்கிட்டேயும் நம்ம ஸ்லிட் வரும் இல்லையா, அந்த இடமும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க லைனிங்கு. அப்புறம் ஷோல்டர் கிட்ட சென்டர் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நெக்கு வந்து ரெண்டுமே சேமுங்கிறதால நம்ம நெக்கு வந்து அப்படியே ஒன்றா வச்சு வெட்டிக்கலாம். சப்போஸ் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் மெஷர்மெண்ட் வேரி ஆச்சு அப்படின்னா நம்ம வேறு அலௌன்ஸில் நம்ம கட் பண்ணணும். இது 1/4 இன்ச்சு வந்து நெக்குக்கு அலௌன்ஸ் விட்டு நீங்கள் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. ஆம்பல் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஷேப் எடுக்கணும். நான் அது வந்து எப்போவுமே ஸ்டிச்சிங் அப்போது ஷேப் எடுத்துக்கலாம். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான், லைனிங்கோட வேலை முடிஞ்சது. இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரிஜினல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கரெக்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரிஜினலில் ஒரு வேலையும் இல்லை. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இது ஒரு பேக் தட்டு ஒன்று, ஃப்ரண்ட் தட்டு ஒன்று. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரிஜினல் உங்களுக்கு எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுவும் வந்து நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சுடியில் வந்து லாங் ஸ்லீவ், ஃபுல் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அந்த ஸ்லீவுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம விட்டுட்டு இதுவும் 4ஆக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பனாக இருக்கிற சைடு நம்ம ஆப்போசிட் சைடும், க்ளோஸாக இருக்கிற சைடு நம்ம சைடும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மடித்து போட்டிருக்கிறது என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனிங்கோட பாட்டம் அளவு இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த லைனிங்கோட கொஞ்சம் 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே. அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வச்சுருங்க. ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம சைடு அந்த எட்ஜு வந்து லைனிங்கும் அதுவும் ஈவனாக இருக்கணும், உள்ளே போயிடக்கூடாது கிளாத்து. அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நீவி விட்டுருங்க. உள்ளே ஏதாவது கிளாத் இருந்தாலும் நீங்கள் கையால் நீவினிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதோட ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு 38 இன்ச்சு பாடி லென்த்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ மடித்து பாட்டம் தைக்கிறதுக்காக ப்ளஸ் 1 இன்ச்சு வெட்டுக்கலாம். அப்போ 38 + 1 39 இன்ச்சு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லைனிங் வந்து 37, ஒரிஜினல் வந்து 39. ஓகேவா? மடித்து அடித்தோம்னா நம்மளுக்கு 38 கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடும். அவ்வளோதான், 39 வச்சு மார்க் பண்ணிட்டோம். இது ஒன்று தாங்க நம்மளுக்கு இதில் வந்து வேலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கை ஒட்டி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்கள் வந்து சப்போஸ் சிந்தட்டிக் கிளாத்தாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் சைடு வந்து கட் பண்ணுங்கள். காட்டனாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து விட்டிங்கன்னா போதும். எப்போவுமே பிகினராக இருந்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சப்போஸ் கிளாத் உள்ளே போனாலும் நம்மளுக்கு ஆவரேஜ் ஆகும். ஓகேங்களா? அதில் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எச்சா இருந்தாலும் நம்ம தைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒன்று மட்டும் நீங்கள் கட்டிங்கில் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெயிட் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நான் அப்படியே வச்சு கட் பண்ணிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லாருமே நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு நீங்கள் ஒரு கட் பண்ணி எடுங்க. நீங்கள் எல்லா பக்கமும் அப்படியே போயிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கிளாத்தை வந்து சுற்றி விட வேண்டாம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்கு வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே ஜக்கா இருக்கோ அந்த ஜக்கா மீன்ஸ் மார்க் ஆமோல்லையும் செகண்ட் டிப்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்கிட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். நெக்கு வந்து நம்ம வெட்ட வேண்டாம். நெக்கு சென்டர் மட்டும் ஒரு மார்க் பண்ணி விட்டுக்குங்க. ஜக்கா போட்டு விட்டுக்குங்க. நம்ம தைக்கும்போது அது வந்து ஓப்பனாக வச்சு தைச்சிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.